ஹாய் கைஸ், இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்படி ஒன் டாப் அடிக்கிறது, எப்படி 360 க்ளோவால் போடுறது, என்ன ஃபயர் பட்டன் யூஸ் பண்ணோம் க்ளோவால் போகிறதுக்கு, எந்தெந்த டைமில் என்னென்ன மாதிரி ஒன் டாப் அடிக்கணும், என்னென்ன ஷேப் ட்ராக் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க அண்ட் லைக் பண்ணுறங்க. இந்த வீடியோக்கு நண்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நண்பா, நீங்க ட்ரைனிங் பண்ணுங்க. இந்த இடத்துல தான் நீங்க ட்ரைனிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பசங்க தப்பா புரிஞ்சுங்க. அதை பத்தி நான் சொல்லிடுறேன். மூவ்மெண்ட்னா இது இல்லப்பா, சத்தியமா சொல்றது இது மூவ்மெண்ட்டே இல்லை. இந்த பாருங்க, இவ்வளோனா சுற்றி இருந்தேன்னா இங்கிருந்து அங்கதான் போனேன். இப்ப பாருங்களா, இது பேர் தான் மூவ்மெண்ட். என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா போடா. ஓகேங்களா, இதுதான் சிக்ஸாக் மூவ்மெண்ட். நம்ம பசங்க இப்படின்னு வானுங்க, சில பேர் ஜம்ப் பண்ணிட்டு இப்படின்னு வானுங்க. இது பாருங்களா, இந்த மாதிரி பண்ணுவானுங்க. ஆனா யூஸ் பிளஸ் எப்படி ஒன் டாப் அடிக்குது நண்பா, உங்களோட ஃபயர் பட்டனை 4ஆ ஸ்பிளிட் பண்ணுவீங்க. அப்பு, டவுனு, ரைட்டு, லெஃப்ட், சென்டர். இந்த சென்டரை நீங்க எப்போ யூஸ் பண்ணீங்கன்னா லாங் ரேஞ்சில் அப்பு யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஷார்ட் ரேஞ்சில் இந்த இது யூஸ் பண்ணது ஒரு தண்ணி கொடுக்கும். இதை மேலே தூக்கி போறணும். எப்படியே மேலே தூக்கி போறணும், மேலே தூக்கி ஏறணும். இந்த பாருங்க, மேலே தூக்கி போறணும். ஓகேங்களா, இப்படிதான் ஒன் டாப் அடிக்கணும். அப்புறம் யூ ஷேப்பு, வி ஷேப்பு அதெல்லாம் அதுதான்னு கேட்டீங்கன்னா, யூ ஷேப் எது யூஸ் பண்ணா நீங்க என்ன பண்ணீங்க, ரெட் டாட்ல வச்சுட்டு யூ ஷேப் பண்ணா வேலைக்கே ஆகாது. இப்போ எனிங்க அந்த இடத்துல இருக்கிறான். ஓகேங்களா, நீங்க இந்த இடத்துல உங்களோட ஸ்கிரீன் இருக்குதுன்னா அந்த டைம்ல யூ ஷேப்பை இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்க, இப்படி இது என்னோட ஃபோன் இல்லை, அதனால உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி சென்சிட்டிவிட்டி, உங்களோட கரெக்டான சென்சிட்டிவிட்டி வச்சுட்டு இது ஒயிட்ல வச்சுன்னா கரெக்டாக அதை பாருங்க, ஜஸ்ட் மிஸ் தான் போகுது. ஏன்னா இந்த ஃபோன் எந்த இல்லை, ஐடியும் எந்த இல்லை, இந்த கஸ்டமர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது ரெண்டு ட்ராக் தான் நண்பா. ப்ரோ எனக்கு யூ ஷேப் ட்ராக்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ப்ரோ அப்படின்னா, இல்லை ப்ரோ எனக்கு கீ துறதுலாம் வராது அப்படின்னா இந்த ரைட் அண்ட் லெஃப்ட்டை யூஸ் பண்ணணும். இந்த ரைட்டுக்கு இது பார்த்தீங்களா, இது இப்படி அவ்வளோதான். இதை பாருங்க, இந்த ரைட்டை ஓகேங்களா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ எனிமி லெஃப்ட் சைடில் இருக்கிறான்னா இதை லெஃப்ட் சைடு, இல்லை ப்ரோ எனக்கு அதுவும் வராதுன்னா இதை எப்படி. ஓகேங்களா, இந்த மாதிரி நான் மூவ்மெண்ட் விடுவாம பண்ணீங்க. நீங்கள் மூவ்மெண்ட் விட்டு பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் ஹெட்ஷாட் தான். ஹெட்ஷாட்ன்றதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நண்பா. நிறைய பேர் சொல்லுவாங்க, டேய் அதெல்லாம் 2 வருஷம் 1 வருஷமாச்சும் விளையாடிடணும்டா, ட்ரைனிங் வேணும், நீ இப்போதான் ஆரம்பிச்சுக்கிற, 2 மாசத்துக்குலாம் ஒன்றா ஒன் டாப் அடிக்க முடியாது, 3 மாசத்துக்குலாம் ஒன் டாப் அடிக்க முடியாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த ஓல்டு பிளேயர்ஸ்லாம் அக்யூரேட்டாக ஒன் டாப் அடிக்கிறதுக்கு காரணம் ஓல்டு பிளேயர்ஸ்னால மட்டும் இல்லை, அந்த டைமில் கிராஃபிக்ஸ் இல்லை, இன்னும் ஒன் டாப் அவ்வளோலாம் இருக்காது, இன்னும் மூவ்மெண்ட்லாம் அப்பெல்லாம் இருக்காது. ஆனால் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணல. இப்போ அவங்க அதனால என்ன சொல்கிறாங்க, அவங்க ஓல்டு பிளேயர்ஸ்னால தான் ஒன் டாப் அடிக்கிறாங்க. அது உண்மையே இல்லை. நீங்கள் கூட ஒன் டாப் அடிக்கலாம், நீங்கள் கூட ஓல்டு பிளேயர்ஸ் அடிக்கலாம். ஓகேங்களா, அது உங்களுக்கு தேவை ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ். ஒரு நாளைக்கு ஒரு 1 போடுங்க கிராஃப்ட்லேண்டில் ஹெட்ஷாட்டுக்கு. அப்புறம் ஓல்டு பிளேயர்ஸை நான் குத்தம் சொல்ல விரும்பல, ஏன்னா அவங்க ஒன்றுத்துல எக்ஸ்பர்ட், அவங்கள அடிக்க முடியாது. எதுனா என்னது ஸ்னைப்பர் தான். கொஞ்சம் பாரு, கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. வேற என்ன நண்பா, அப்புறம் உங்களுக்கு சென்சிட்டிவிட்டினா எதுன்னே ஒரு சில பேர் தெரியாமல் இருக்கும். இந்த ஜெனரல் எடுக்கணும் உங்களோட ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ரெட் டாட் எதுக்கு தெரியுமா, இங்க பாருங்க, இப்போ எனிமி நிற்கிறான், நான் கரெக்டாக இங்கே வச்சுங்கிறேன், கரெக்டாக இந்த ஏரியாவுக்கு வரும்போது எனக்கு ரெட் ஆகுது.
இப்போ நான் அதுவே இது ஃபுல்லாக இப்படி பண்ணிட்டேன். அதே ரெட்டு தான் இருக்கும். இன்னும் பண்றேன் அதே ரெட்டு தான் இருக்கும். வை? ஏன்னா இது அதுக்கானது இல்லை, இது வந்து சென்சிட்டிவிட்டி நண்பா. இப்போ ரெட் டாட் இவ்வளோ அந்த இது ஓகேங்களா? பாருங்க இது இவ்வளோ தூரம் இவ்வளோ ஸ்பீடாக போதா? இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் ரேங்க் கம்மி போல தான். அதே போன வாட்டி மாதிரி மேலே மிஸ்ஃபயர் ஆகல, பாடியிலே எல்லாம் பத்து. ஓகேங்களா? இதுதான் நம்ம ரெட் டாட் அண்ட் ஜெனரல் இது. மற்றதான் கேட்டிங்கன்னா மற்றெல்லாம் 2H ஸ்கோப், அந்த ஸ்கோப் இது 2Hக்கு 4Hக்கு ஸ்னைப்பர் ஸ்கோப் எவ்வளோ தூரம் இது பண்ணும். ஃப்ரீ கேமரா பட்டன் இந்த இது எங்கடா இது எங்கே தான்டா எங்கேயோ பார்த்தேன், எங்கே வச்சுக்கிறோம் அப்படின்னு தெரில. அதான் நம்ம அந்த கண்ணு மாதிரி ஒன்று வரும்ல, அதுதான் ஃப்ரீ கேமரா. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகே ப்ரோ, இவ்வளோ சொல்லிட்டேன். ஒன் டாப் அடிக்குது, இந்த மூவ்மெண்ட் அடிக்குது. மூவ்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன். இந்த மூவ்மெண்ட்ல எப்படி ஹெட்ஷாட் அடிக்குது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிண்ட், ஜிக்ஜாக் மூவ்மெண்ட், கன் சுற்றி அதம்மா சுற்றி அதம்மா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அப்படியே ஓடுவீங்க. அப்படி ஓடக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு ரன்னு, கன் சுற்றி அடிச்சு இப்படி ஓடிங்க. இப்படி ஓடக்கூடாது சத்தியமாக. அப்படி ஓடினீங்கன்னா போட்டுருவானுங்க நம்மள. நீ என்ன பண்ணீங்கன்னா இப்படி இது பண்ணிட்டு ஜிக்ஜாக் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஜம்ப் பண்ணி அடிச்சுட்டு இதை தொட்டுட்டு அது அம்மா ஓடுங்க. திருப்பி ஜிக்ஜாக் மூவ்மெண்ட். வீதோ இல்லையோ இதை பண்ணாதான் உங்களை தப்பிக்க முடியும். ஓகேங்களா? பாருங்க, அவ்வளோதான் நண்பா. இது வந்து என்னோட ஃபோன் இருந்துச்சுன்னா இதோட நான் ஸ்பீடாக பண்ணுவேன். இது வந்து என்னோட கஸ்டமர் சுடி தான். இது வந்து 2 ஃபிங்கர் நண்பா, 4 ஃபிங்கர் பிளேயரு. ஓகேங்களா? அதாவது 4 ஃபிங்கர் 2 கொடுக்க முடியும்லாம் இல்லை. நீங்கள் எத்தனை ஃபிங்கர் பிளேயராக இருந்தாலும் கொடுக்க முடியும். அது நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸ் இல்லை. அது நினச்சா ஒரு மாதத்துல ஒரு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நான் அப்படிதான் இறங்கின ஒரு மாதத்துல தான் கொஞ்சம் நான் ஏன்னா நான் வந்து அவ்வளோ ஃப்ரீ பண்ண விளையாட மாட்டேன். ஜஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour அவ்வளோ தான். நான் ஜஸ்ட் ரைடு போய் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியும் நான் ரேங்க் அளவுக்கு போயிட மாட்டேன். ஒரே வாட்டி தான் டைமண்டு. ஏன்னா நான் போகிறது எல்லாமே முக்கால்வாசி ஒன் டாப் தான் போட்டு ப்ராக்டிஸ் வச்சுருப்பா. அதுவும் அந்த தான் போடுவேன். ஓகேங்களா? ஓகே நண்பா, இப்போ வாளுக்கு நம்ம எப்படி க்ளோவால் போடணும், என்ன ஃபயர் பட்டன் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஏன் கத்துற? சரி சரி சரி. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கஸ்டம்குள்ளே போயிடுங்க. சாரி, கிராஃப்ட் ஹேண்டுக்குள்ளே போயிடுங்க. கிராஃப்ட் ஹேண்டுக்குள்ளே போயிட்டோடனே இந்த இடத்துல சர்ச்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், தெரியுதுங்களா? இதை பாருங்க, மேலே என்னோட கை வச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல நான் கூட இது அப்படியே கொடுத்துருங்க. என்னதுன்னா ஃபுல் கேப்சூல் க்ளோ _ ட்ரைனிங் இல்லை நீங்கள் க்ளோ ட்ரைனிங் கூட கொடுக்கலாம், அது கூட வரும். இதை பார்த்தீங்களா? க்ளோ _ ட்ரைனிங் போட்டால் இத்தனை ஆப்ஷன் வந்து MKH இதை யூஸ் பண்ணுங்க. இதுக்குள்ள நான் சோலோ எப்படி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன், அதனால் இதுக்குள்ள நான் போயிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கொஞ்ச நாள் லேட் ஆகும், அது கொஞ்சம் சட்டுன்னு போயிடும். இது வந்து நீங்கள் க்ளோவால் மட்டும்தான் ட்ரைனிங் பண்ண முடியுதுல. ஓகேங்களா? இந்த பாருங்க உள்ள வந்துச்சு. பேர் ஞாபகம் வச்சுங்க. இதோ வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல மிஷின்ஸ் இருக்கும். இந்த மிஷின்ஸ்குள்ளே போயிட்டு க்ளோவால் பை பண்ணிருக்கோம். நீங்கள் மேக்ஸிமமாக எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ வச்சுங்க. ஓகேங்களா? இதில் மேக்ஸிமமாக 76 வரையும் எடுக்க முடியுது. ஓகே, இப்போ நிறைய பேர் ஒரு டவுட் இருக்கும், க்ளோவாலுக்கு நான் லெஃப்ட் யூஸ் பண்ணுறதா இல்லை ரைட் யூஸ் பண்ணுறதா? என்ன கேட்டால் ரைட் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி போடும்போது ரைட் க்ளோவால் யூஸ் பண்ணுங்க. நான் சத்தியமா நான் வரமாட்டேன் சார், என்ன நம்புங்க சார். அப்போதான் க்ளோவை பார்த்தாவே இன்னும் இப்படி போட்டிங்கன்னா ஸ்டாப் ஆகிடுவீங்க. ஸோ ஜம்ப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்டு க்ளோவால் எப்படி போகிறது? ஃபஸ்ட்டு சிட் பண்ணிட்டு நம்மளால என்ன பண்ணுவோன்னா அதை போட்டால் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. இல்லைன்னா உக்காந்துட்டு வானுங்க, இப்படின்னு வானுங்க ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உக்காந்துட்டு பொறுமையாக 1 2 3 இது நீங்கள் வந்து ஷார்ட் ரேஞ்சில் வச்சு பண்ணும்போது கரெக்டாக வரும். இந்த பாருங்க, என்னடா இது? ஆனால் க்ளோவால் இருக்கு. ஓகே,
மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? ஃபர்ஸ்ட் வந்து சிட்டு, அப்புறம் 1 2 5 என்ன பண்ணா இது வந்து வந்துடும். நாங்கள் 2 வால் தான் போட்டேன், அது உள்ள கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. 3 வால் போடணுக்கு அவசியமே இல்லை, 2 வால் போட்டாலே கரெக்டாக ஃபிட் ஆகுது. போகுது மதம் ஜம்ப் பண்ணி லெஃப்ட் பட்டன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய மோர் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.